இது வந்து ஒரு நல்ல விஷயம் என்ன நினச்சேன் அப்படின்னா, இட் புஷ்ட் த கார் மேனுஃபேக்சரர்ஸ் டு கிரியேட் அ கார் விச் இஸ் மோர் சேஃப். பட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு அந்த கமெண்ட்னால என்ன தோணுச்சு அப்படின்னா, இது ஸ்டெப் அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக இது பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாமே சிம்பிள் தான். அதை வந்து அது ஒரு அன்பிரடிக்டபிளான இது. அந்த இஷ்யூ அன்பிரடிக்டபிளாக அப்படி வரும்போது வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரே ஆள் வந்து யாருன்னா அந்த காரோட மேனுஃபேக்சரர்ஸ் தான் உங்களை வந்து இது பண்ண முடியும். வண்டி எடுத்திங்கன்னா ஹைவே மட்டும் இல்லை, இந்த மாதிரி சந்து பந்தான ஏரியாக்குள்ளேயும் போய் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு குட் டிரைவருங்கிறவன் வந்து ரோடு ஸ்மூத்தாக இருக்குது, கடல் டஃப்பாக இருக்குது அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. இவனுங்கெல்லாம் பேசுகிறானுங்க அப்படின்னா அவனுங்க வந்து மறைமுகமாக எங்கேயாச்சும் ஒரு கமிஷன் வாங்கிட்டு தான் பேசுவானுங்க. அவனுங்களை வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம்லாம் நம்ப முடியாது. மேபி 1-2 பேர் கரெக்டாக பேசலாம், பட் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவனுங்க வந்து கொஞ்சம் காசை வாங்கிட்டு இந்த காரை வாங்க அந்த காரை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ள இதை கான்ஸ் எல்லாத்தையும் டவுன் ப்ளே பண்ணி தான் அவங்ககிட்ட சொல்லுவானுங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நாம் வந்து 2025 வாழ்ந்துட்டுருக்குறோம். இன்னுமா உட்காந்துக்கு இருந்துட்டு இது ஓட்டினா தான் ஆம்பளை அது ஓட்டினா தான் ஆம்பளைன்னு பேசிகிட்டு இருந்தானா செப்பலே அவனை வச்சு விட்டு போயிட்டே இருங்க. ஹலோ மக்களே, இன்னும் அந்த சேஃப்டி ரேட்டிங் வீடியோ அப்லோட் ஆக்கலை. ஐ மீன் இன்னும் ஒரு 2 hours அப்லோட் ஆகும். ஐ திங்க் இந்த வீடியோ வரும்போது கண்டிப்பாக ஆல்ரெடி அப்லோட் ஆகிருக்கும். ஸோ நிறைய பேருக்கு சில டவுட்டுகள் இருக்கலாம். ஓகே, நான் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு வரேன். ஏன் சேஃப்டி ரேட்டிங் ரொம்ப முக்கியம் தானே, எதுக்காக அதெல்லாம் ஒரு இதாக சொல்கிறீங்க அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். ஓ ஷிட், நான் திரும்பி ரிட்டர்ன் தான் வரணுமா, இல்லை நான் அந்த பக்கமாக போய் பார்க்குறேன். வாவ், இங்கே ஒரு இடம் இருக்குது, அப்புறமா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, பேசிக்காக வந்து இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் கார் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் நிறைய சஜஷன் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதில் நான் மட்டும் வந்து உங்களுக்கு தனியாக வந்து ஸ்பெஷல் சஜஷன் சொல்ல போகிறதில்ல, நிறைய பேர் உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. என்னோட இது என்னென்னா, அந்த வீடியோ மேக் பண்ணும்போது என்னோடய இது என்னென்னா, ஒரு காலத்தில் வந்து சேஃப்டி ரேட்டிங்கை வச்சு தான் வந்து நிறைய ப்ரொமோஷன்ஸ்லாம் நடந்துச்சு. அந்த கார் வாங்காத, இந்த கார் வாங்காத, நீ இந்த கார் வாங்கு, இதுதான் வந்து உனக்கு வந்து ஓகே வில் கோ ஃப்ரண்ட் ஒன்லி, இதுக்கு இந்த வழியாக போயிட்டு இந்த கார் வாங்காத, இது வந்து சேஃப்டி ரேட்டிங்கில் இது வந்து அப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, அதை ஒரு பெரிய ப்ரொமோஷ்னல் இதாக மாற்றிட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட வந்து நான் சில பிராண்டை வந்து இந்த கார் வாங்குறதுக்கு முன்னாடி நான் போய் அவங்களோட ஷோரூம் அதெல்லாம் பார்த்தாலே அவங்க வந்து ஓப்பனாக வந்து இந்த கார் பாருங்கள், இதில் வந்து 5 ஸ்டார் ரேட்டர், இது வந்து சேஃப்டி அதிகம், இது சேஃப்டி, அதை மட்டுமே ரீஹைட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து மற்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்குறத விட இதில் தான் ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. அதை ஒரு பெரிய செல்லிங் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வர கார்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு குட் திங்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அந்த பிராண்டு சில பிராண்ட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா, நம்மளை மாதிரி என்ன சொல்கிறது, பையர்ஸும் வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு இதாக ஆரம்பிச்சிது. பையர்ஸ் வந்து வாங்க ஆரம்பித்தாங்க. பையர்ஸ் வந்து என்ன சொல்கிறது, பிராண்ட்ஸை வந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த கார் வந்து சேஃப்டி ரேட்டிங் கொடுக்குறாங்க, நீங்கள் என்னடா எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னே சேல்ஸ் நம்பர்லேயும் அது ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சது. அதில் வந்து ஒரு ட்ரான்சிஷன் தான். ஐ திங்க் வித்தின் லாஸ்ட் 5 yearsல நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிராண்ட்லேருந்துமே வந்து அவங்க வந்து சேஃப்டி ரேட்டிங்க்கு வந்து 5 ஸ்டார் வாங்கணும்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிட்டுக்கிறாங்க.
அதுக்கு தான் நான் அந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். வேர்னா, அப்புறம் கியாவில் என்ன வந்துச்சு, புதுசாக ஒன்று வந்துச்சு, பேர் மறந்துடுச்சு. கியா தட் சைரஸ், கியா சைரஸ், அந்த அதுவுமே வந்து 5 ஸ்டார் ரேட்டட். ஸோ எல்லா பிராண்ட்ஸுமே இப்போ வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. எல்லாருமே என்னென்னா ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டே அவங்களுக்கு எப்படின்னா, இனிமேல் நம்ம வந்து இதில் லெத்தார்ஜிக்காக இருக்க முடியாது, கன்சியூமர்ஸ்லாம் கேட்குறாங்க, நம்ம வந்து கன்ஃபார்மாக வந்து இது கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் என்ன நினச்சி அப்படின்னா, இட் புஷ்ட் த கார் மேனுஃபேக்சரர்ஸ் டு கிரியேட் அ கார் விச் இஸ் மோர் சேஃப். பட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு அந்த கமெண்ட்னால என்ன தோணுச்சு அப்படின்னா, இது வந்து ஒரு 5 years 6 years பேக் உள்ளது. அதை நம்ம இப்போ வந்து ரிலவெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ எல்லா கார்ஸுமே இப்படி தான் இருக்குது. தே ஆர் ஹைலி எக்யூப்ட், தே ஆர் சேஃப், அட்லீஸ்ட் கம்பேர்ட் டு த லாஸ்ட் 10 years. இப்போ வர கார்ஸ் எல்லாமே வந்து அதிகமான சேஃப்டி ஃபீச்சர்ஸோடு தான் வருது. பேஸ் மாடல்லேருந்தே உங்களுக்கு ஏர் பேக்ஸ் கம்பல்சரி ஆக்கிட்டாங்க, இபிஎஸ், நிறைய விஷயங்களை வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த டைமில் வந்து இதை மட்டுமே ஒரு பாயிண்ட்டாக சொல்லி இதுதான் வாங்கணும், நீங்கள் ஹுண்டாய் கியாலாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுல தான் எனக்கு பிரச்சனை இருக்குது. அவங்க வந்து இந்த காரை வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஹுண்டாய் கியாலாம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வந்து டென்ஷன் ஆச்சு. அது எப்படி நீங்கள் வந்து நம்ம வாங்குறவங்களாம் லூஸ் போயிடலாம். இது சர்வீஸ் ரோட லெஃப்ட்லேயே போகலாம். ஸோ அதுக்கு தான் அந்த வீடியோ பண்ணது. அதோட மெயின் இன்டென்ஷனே வந்து என்னென்னா, ஸோ இப்போ எல்லாருமே வந்து ஒரு காலத்தில் சேஃப்டி ரேட்டிங் புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ ஆல்ரெடி எல்லோரும் இது பண்ணிட்டாங்க. ஸோ தட் இப்போ நம்ம எப்படி புஷ் பண்ணணும் அப்படின்னா, இந்த சேஃப்டி ரேட்டிங்கை வச்சே நம்மள்கிட்ட வந்து காரை விற்ற பிராண்டுகளை வந்து, ஐயா நீ சேஃப்டி ரேட்டிங் வச்சு எனக்கு விற்றுட்ட, இப்போ எனக்கு வந்து மற்ற பிராண்ட்ஸ் மாதிரி எனக்கு நீ வந்து சர்வீஸ் சப்போர்ட் கொடு, நீ அதை ஏன் கொடுக்க மாட்ற அப்படிங்கிறது தான் நம்ம கேட்க ஆரம்பிக்கணும். அதுக்காக தான் அந்த வீடியோ பண்ணதே. ஏன்னா நிறைய வந்து என்ன சொல்கிறது, நிறைய சர்வீஸ் சென்டர்ஸில் வந்து ஒரு லெத்தார்ஜிக்காக இருக்கிறாங்க. காரை விற்றதுக்கப்புறமா அவ்வளோதான், எனக்கும் இந்த காருக்கும் சம்மந்தம் இல்லை. அண்ட் ஆல்சோ அங்கே உள்ள மெக்கானிக்ஸ் அவங்களாம் வந்து என்ன சொல்கிறது, தே ஆர் நாட் எக்யூப்ட் டு சால்வ் த ப்ராப்ளம். இது வந்து நான் வந்து ஏதோ தனியாக உட்காந்து இது பண்ணுறேன்ல, நீங்களே ஓப்பனாக ரெடிட்டில் போங்க, நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது, பிஹெச்பி, டீம் பிஹெச்பி, நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ், நிறைய இதில் வந்து உங்களுக்கு யூசர் ரிவ்யூஸ் இருக்கும் நீங்கள் வாங்குகிற கார்ஸில். அங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த கார்ஸுக்கு வந்து இந்த மாதிரி சர்வீஸ் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். இட் வில் பி த சேம் பிராண்ட். உங்களை வந்து நாங்கள் எவ்வளோ ஹை ரேட்டிங் கொடுக்குறோம் பார்த்தியா, இவ்வளோ சேஃபான கார் பார்த்தியா அப்படின்னு சொல்லி கொடுக்குற அதே பிராண்டு தான் உங்களுக்கு வந்து சர்வீஸ் டைமில் வந்து எந்த சர்வீஸும் பண்ணாமல் இருக்கிறாங்க. எனக்கு என்னென்னா, ஓகே சரி, நம்ம அந்த காரோட மெயின் எதுக்கு வரலாம். சரி, ஃபஸ்ட் டைம் கார் பையர்னால் நீங்கள் என்ன தான் பார்க்கணும், பேசிக்காக நான் ஏதாச்சும் ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்மில் வந்து என்னெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். எப்படியும் வந்து நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க, எந்த கார் வாங்கலாம், எந்த மாதிரி டைப் வாங்கலாம், எஸ்யூவியா, செடானா, ஹேட்ச்பேக்கா, அதை நீங்கள் வந்து எப்படினாலும் அதான் பேசிக் ஸ்டெப். அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக இது பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாமே சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் திங் நான் சொன்னது தான், அந்த சர்வீஸ் வந்து அது வந்து வேறு யார் என்ன வேணாலும் சொல்லலாம், பட் வந்து சர்வீஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதை நான் வந்து உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு ப்ரைமரி கேட்டகரியாக சொல்லுவேன், சர்வீஸை நீங்கள் ப்ரைமரியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு கார் வாங்குறீங்க தான் சொல்லலாம், கார் வச்சுருக்கிறதுல ஒரு பெரிய இது என்னென்னா, எப்போ என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது. இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, அது ஒரு பெரிய கேம்பிள்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ தான் வந்து ரிவ்யூஸ் இருந்தாலும், நல்ல ரிவ்யூஸ் உள்ள நல்ல காராக இருந்தால் கூட ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வரும். அதை வந்து அது ஒரு அன்பிரடிக்டபிளான இது.
அந்த இஷ்யூ அன்பிரடிக்டபிளாக அப்படி வரும்போது வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரே ஆள் வந்து யாருன்னா அந்த காரோட மேனுஃபேக்சரர்ஸ் தான் உங்களை வந்து இது பண்ண முடியும். நீங்கள் பாட்டுக்கு ரேண்டமாக நம்ம பைக்லாம் சர்வீஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி நீங்கள் ரேண்டமாக கொண்டு போயிட்டு யார்ட்டையும் இது பண்ண முடியாது. இப்போ வந்து கார்ஸ்லாம் வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு மினி கம்ப்யூட்டர் மாதிரி தான். அதுக்குள்ளே எக்கச்சக்கமான எலக்ட்ரானிக்கல் ஸ்டஃப்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு அதை பற்றி தெரிஞ்ச ஒரு எக்யூப்டான பர்சனால் தான் ஹெல்ப் பண்ண முடியும். அதை வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான் வந்து சர்வீஸ், என்ன சொல்கிறது, கார் மேனுஃபேக்சரோட ஃபஸ்ட்டு வேலை. அவங்க அதுக்கான சர்வீஸை ப்ரொவைட் பண்ணணும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அன்பிரடிக்டபிளான இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா, இந்த பிளேஸை பார்க்க அப்படியே எங்கள் ஊர் கிராமம் மாதிரியா இருக்குது. பெங்களூரு சிட்டிக்குள்ளே இந்த ஒரு கிராமமா, கோழிலாம் இருக்குது பாருங்கள். என்ன ஏரியாடா இது, ரேண்டமாக எங்கிட்ட வந்து ஏதோ டைம் ஜோனுக்குள்ள ஸ்பேஸ் டைம் கண்டினியூமாக நம்ம பிரேக் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சீரியஸாக எங்கள் ஊர் கிராமம் மாதிரியே இருக்குது ஸ்ட்ரக்சரெல்லாம் பார்த்தா. அட பாவிக்கலாம், நான் இப்போ தான் சொன்னேன். அங்கே பாருங்களேன், ஒரு மரத்தில் வந்து கீழே கோவில் வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே இருக்குது. அங்கே பாருங்கள், மாடுலாம் கட்டி வச்சுருக்குறாங்க. என்ன ஏரியாடா இது, நல்லூர் ரோடு. என் கிராமத்து பக்கத்தில் நல்லூர்னு ஒரு கிராமம் இருக்குது. என்னடா எல்லாமே சிங்க் ஆகுது பா. இந்த மாதிரி தான் ஏதாச்சும் டிராக்டர் போயிட்டுருக்கோம். அண்ட் இந்த மாதிரி ஒரு 2-3 பில்டிங் இருக்கும். கொஞ்சம் பணக்காரங்களாம் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க, மாடி கட்டி. பா, இவங்களுக்கு சமல்ல ஃப்ளைட்டு வியூலாம் தெரியுது நல்லா. இது மட்டும் ஏதோ வித்தியாசமாக பெங்களூருக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஏரியா மாதிரி இருக்குது எனக்கு பார்க்க. பரவாயில்ல, பஸ் இங்கெல்லாம் விட்டுருக்குறானுங்க, பிஎம்டிசி. நைஸ் பாய்ஸ், அப்ரிஷியேட்டட். பட் ஆனால் அப்படியே ஃபுல் ஒரு நாள் நான் இங்கே வரேன். மேபி பைக் எடுத்துகிட்டு வந்தால் இங்கே பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஓகே, எங்கிட்ட மாதிரி டாப்பிக்கை நம்ம மாற்றிட்டோம். பேசிக்காக வந்து சர்வீஸோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஏன் கொடுங்கன்னு சொல்கிறேன்னா இதுக்கு தான். ஏன்னா கார் வந்து இட்ஸ் லைக் நம்ம என்ன சும்மா 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னாலே அதுக்கு சர்வீஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. கார் வாங்குறீங்கன்னா மினிமம் 10 lakhs போட்டு தான் வாங்க போகிறீங்க. ஸோ அதுக்கு வந்து சர்வீஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். அது வந்து என்ன சொல்கிறது, அது ஒரு மேஜர் பார்ட். நெக்ஸ்ட்டு என்ன இதுன்னு பார்க்கலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து இதர சில சேஃப்டி ஃபீச்சர்ஸ். உங்களுக்கு வந்து அந்த காரோட பிரேக்கிங், அந்த காரோட ஹேண்ட்லிங், அந்த காரோட ஆக்சிலரேஷன், ஏன் இது 3 வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இது பேசிக்லி வந்து ரொம்ப எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, உங்களுக்கு ஹைவே சிட்டிக்குள்ளேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் வந்து மெயினாக எங்கே இருக்குன்னா ஹைவேல. நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நீங்கள் ஹைவே இந்த மாதிரி இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நான் முன்னாடி i10 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் இப்போது i20 யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ i10 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்படி இருக்கும்னா, நான் எப்போயாச்சும் எங்கேயாச்சும் ஓவர்டேக் பண்ணுறேன் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து இப்போ 5th கியரில் போயிட்டுருக்கேன் அப்படின்னா, நான் வந்து 2 கியர் டவுன் பண்ணி 3rd கியர் போயிட்டு நான் வந்து ஓவர்டேக் பண்ணுவேன் இன்சைட் சிட்டி. அதை நான் அவ்வளோ ஹைவே யூஸ் பண்ணது கிடையாது. பட் வந்து ஸோ அந்த வந்து அதில் வந்து என்ன சொல்கிறது, அதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனாலே வந்து எப்பா என்னடா சந்து பந்துக்குள்ளே லாரிலாம் வருது, ஐயோ ஸ்கூல் பஸ் முதற்கொண்டு வருதே, இவனுங்களை தாண்டி நான் போயிடுவேண்ணா. கூகுள் வந்து சிறப்பாக நம்மளை செஞ்சு விட்ருக்குறான்னு நினைக்கிறேன். சரி, இந்த பஸ் போனதும் போகலாம். பட் ஆனால் அந்த ஏரியா பார்த்தாலே எனக்கு வந்து என்னோடய கிராமம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ
நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பேசிக்காக வந்து சில விஷயங்கள் வந்து முக்கியம். அதான் தேர்ட் கியர் டவுன் பண்ணிட்டு நான் ஆக்சிலரேட் பண்ணுவேன். பட் சில டைமில் என்ன ஆகிருக்கு அப்படின்னா வந்து அதில் அந்த அளவுக்கு இனஃப் ஆக்சிலரேஷன் இல்லாமல் நான் ஓவர்டேக்கை வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். ஐயோ என்னெல்லாமோ இருக்குது. ஸோ அது என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி ஆக்சிலரேஷன் மிஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு ஓவர்டேக் பண்ணிவிட்டு நீங்கள் சடனாக ஸ்லோ ஆகிறீங்கன்னா உங்கள் பின்னாடியே 2-3 பேர் வந்து அதே வேகத்தில் வந்து ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணிட்டுருப்பானுங்க. அது ஒரு இஷ்யூ இருக்குது. இன்னொரு இஷ்யூ என்ன அப்படின்னா, அதான் அந்த எப்பா பேசுகிறது கண்டென்ட்டை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இதுக்குள்ளே இந்த காவாக்குள்ளே தாண்டி போகிறது தான் பெரிய மேட்டராக இருக்கும் போல். வண்டி எடுத்திங்கன்னா ஹைவே மட்டும் இல்லை, இந்த மாதிரி சந்து பந்தான ஏரியாக்குள்ளேயும் போய் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு குட் டிரைவருங்கிறவன் வந்து ரோடு ஸ்மூத்தாக இருக்குது, கடல் டஃப்பாக இருக்குது அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் சரி உள்ளே இறங்கிட்டா அவ்வளோதான், முன் வச்ச காலை பின்னாடி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். எப்பாடே என்னடா ரோடு இது, சரி போவோம். ஸோ அதான் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆக்சிலரேஷன் அது ஒரு இம்பார்ட்டன்ட்னு வச்சுக்கோங்களேன், பேசிக் திங். அது நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு வந்து அது எந்த அளவுக்கு ஆக்சிலரேட் ஆகுது, உங்களுக்கு லேக் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அண்ட் பிரேக்கிங் ஆல்சோ, பிரேக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து உங்களை என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ப்ரிஃபரபிளி கெட் சம்திங் தட் ஹேஸ் டிஸ்க் பிரேக்ஸ். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி டைமில் இதில் வந்து ஏபிஎஸ் இருக்குது, எல்லாம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுல வந்து பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிற ஒரு வெஹிக்கிளாக பார்த்துக்கோங்க. எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஹைவே இந்த மாதிரி இதுக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா பிரேக்கிங்கை வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா பிரேக்கிங் வந்து அதை நான் சொல்லி தேவையில்லை, உங்களுக்கு வந்து எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம். அப்பா இதர சில சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னால் இதுதான். ஏபிஎஸ், பிரேக்கிங், இபிஎஸ் இதெல்லாம் இருக்கும் ஆல்ரெடி. வேறு என்ன இருக்குது? ஓகே, ஐ திங்க் ஹேண்ட்லிங் வைஸ் உங்களுக்கு இதுவே இனஃப் தான் நினைக்கிறேன். எப்பா மெயின் ரோடை கனெக்ட் பண்ணிடுவோண்ணா. மெயின் ரோடை கனெக்ட் பண்ணுறதுக்குள்ளே ஏதோ சாகசம் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ஆனால் இது ஒரு செம லொக்கேஷனாக இருக்குல்ல. யோசிக்கிறான் சார், உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு மைண்டுக்குள்ளே யோசிக்கிறான் சார். தேர்டு வந்து மெயின்டெனன்ஸ். நம்ம என்ன தான் கார் வாங்கினாலும் வந்து ஈஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இந்த காரில் ஏதாச்சும் ஒன்று போகுது, ஸ்பேர் பார்ட்ஸ் போகுது, ஏதோ ஒன்று போயிட்டுருக்குது, உங்களுக்கு அதோட அவைலபிலிட்டி எப்படி இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா அப்பா இந்த ஸ்கூல் பஸ்ஸே இதுக்குள்ளே தான் வருதா, வாடா இந்த சந்துக்குள்ளே இவ்வளோ பெரிய ஸ்கூல் பஸ்ஸை ஓட்டுறானா, நீ பெரிய ஆள் தான்டா த்ரிஷா, உனக்கு தான்டா. அப்பா ஏதோ மூச்சு அடைச்சி மூச்சு ரிலீஸ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ பேசிக்கலி அதுதான், அது ஒன்று இருக்குது. ஈஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் தான் உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி இதெல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் கார் வாங்கும்போதே அந்த காரை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள்.
நான் ஏன் இந்த ரெடிட் டீம் பிஹெச்பி இந்த மாதிரி பேஜஸ் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவனுங்கெல்லாம் பேசுகிறானுங்க அப்படின்னா அவனுங்க வந்து மறைமுகமாக எங்கேயாச்சும் ஒரு கமிஷன் வாங்கிட்டு தான் பேசுவானுங்க. அவனுங்களை வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம்லாம் நம்ப முடியாது. மேபி 1-2 பேர் கரெக்டாக பேசலாம். பட் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவனுங்க வந்து கொஞ்சம் காசை வாங்கிட்டு இந்த காரை வாங்க அந்த காரை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ள இதை கான்ஸ் எல்லாத்தையும் டவுன் ப்ளே பண்ணி தான் அவங்ககிட்ட சொல்லுவானுங்க. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு டூ இண்டிபெண்ட் ரிசர்ச். இப்போ நான் பேசுகிற மாதிரி ஒரு 4-5 பேர் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பானுங்க, ஏதாச்சும் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, அதெல்லாத்தையும் வச்சு குமுலேட்டிவாக நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த கார் வருது அப்படின்னா, இப்போ ஒரு i20 இருக்குது அப்படின்னாலே நீங்கள் i20 ஆன்லைன் நீங்கள் இதை வந்து ரெடிட்டில் சர்ச் பண்ணுங்கள். நிறைய சைட்ஸ் இருக்குது. நான் ஏன் மோஸ்ட்லி ரெடிட் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு மெயின் ரீசனே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் இப்போவுமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே அதுலேருந்து தான். என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, ஏதாச்சும் ஒன்று வருமா, இல்லை இந்த வண்டியிலே ஃப்யூச்சரில் ஏதாச்சும் இஷ்யூ வருமா, வந்தால் எப்படி யாராச்சும் டேக்கிள் பண்ணியிருக்காங்களா, இது எல்லாமே அங்கே இருக்கும். நீங்கள் ஒரு பர்டிகுலர் காரை நீங்கள் ஒரு 4 காரை வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கிறீங்க, அதில் உங்களுக்கு எது சூஸ் பண்ணுறதுன்னு டவுட்டாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை ரெடிட்டில் போஸ்ட் பண்ணலாம். நிறைய பேர் அந்த காரை ஓன் பண்ணுறவங்க அவங்களோட ஓன் யூசர் ரிவ்யூவை சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஐ திங்க் மெனி பீப்புள் ஓன் பி, அதுவும் நம்ம ஊரில் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ரெடிட் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் அந்த இதில் சொல்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நைஸ், வெல் அண்ட் குட். அப்படி யூஸ் பண்ணாத ஒருத்தர் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டெஃபினெட்லி வந்து ரொம்ப இன்ஃபர்மேஷ்னலாக இருக்கும். இதுக்கு நான் இந்த பக்கம் போகிறேன். வேறு என்ன பாயிண்ட்டுகள் இருக்குது? எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சா? இதுக்கு மேலே அப்படின்னா ஃபீச்சர்ஸ் பாருங்கள். ஃபீச்சர்ஸ்னால் நான் வந்து உங்களை வந்து ஃபேன்சியான ஃபீச்சர்ஸ்லாம் சொல்ல மாட்டேன். ஃபீச்சர்ஸ் எல்லாருக்கும் இப்போ ஃபேன்சியாக சில ஃபீச்சர்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த வென்டிலேட்டர், இது என்ன சொல்கிறது, இந்த மேலே சன்ரூஃபு, இது மாதிரியே எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வந்து சொல்லுவாங்க. பட்டு உங்களுக்கு நீங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபீச்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க. இப்போ இந்த கார் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் i20 N8 வெர்ஷன். இது மேனுவல் தான், ஐ மீன் IMT. பட் அந்த டைமில் வந்து IMT தான் இருந்துச்சு. பட் அதே டைம் N6 இருந்துச்சு. N6மே வந்து உங்களுக்கு IMTயில் தான் வந்துச்சு. நான் ஏன் இந்த கார் எடுத்தேன், N8 எடுத்தேன் அப்படின்னா, இதில் எக்ஸ்ட்ராவாக சில ஃபீச்சர்ஸ் வந்துச்சு. அது என்ன ஃபீச்சர்னால், இதில் ப்ளூ லிங்க் ஆப் கனெக்டிவிட்டி ஒன்று இருந்துச்சு. இன்னும் 2-3 ஃபீச்சர்ஸ் எனக்கு மறந்துடுச்சு. பட் யா, ஸ்க்ரீன் சைஸ் பெருசு. ப்ளூ லிங்க்குன்னு சொன்னது வந்து ஒரு ஆப் சொன்னல, அது வந்து ஏன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, இப்போ நான் ஜிம் போயிட்டு வந்தேன். நான் ஜிம்லேருந்து வரும்போது கண்டிப்பாக ஸ்வெட்டாக தான் இருப்பேன். ஸோ நான் ஜிம்லேருந்து கீழே இறங்கி வர்றதுக்கு முன்னாடியே, நான் ஜிம்லேருந்து என்ன சொல்கிறது, அங்கேருந்து நான் ஷூஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஃபோன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் காரில் வந்து 17 டிகிரி டெம்பரேச்சர், ஃபுல் ஸ்பீடில் ஃபேன் ஓடிட்டுருக்கோம். அது வந்து நான் வந்து 8 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கிறேன். இந்த காருக்கு வந்து நீங்கள் 8 மினிட்ஸ் இதுவே வந்து அதிகம் தான். ஒரு 6 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து கார் வந்து ஆல்ரெடி கேபின் ஃபுல்லாக கூல் ஆகிடும். ஸோ 8 மினிட்ஸ் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். நான் ஷூலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே பேக் பண்ணி தண்ணிலாம் குடிச்சிட்டு பொறுமையாக நான் கீழே வரும்போது கார் வந்து ஃபுல் கூல் மோடில் இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். எப்பா என்ன இவ்வளோ ஸ்லோவாக போகிறான்? லாரி வச்சுருந்தாலே இப்படி தான் இருக்குமா? பாரத் பென்ஸ். ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் சில ஃபீச்சர்ஸ் இருக்கும். வென்டிலேட்டட் சீட்ஸுங்கிறது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர். அது இருந்தாலும் நீங்கள் பாருங்கள். ஐ திங்க் அது இப்போதைக்கு வந்து அண்டர் 20 lakhஸில் எனக்கு தெரிஞ்சு எந்த கார்லையும் வர்ற மாதிரி எனக்கு தெரில. கொடுக்கலாம், பட் அந்த ஃபீச்சர்லாம் அதெல்லாம் வந்து ஒரு
நம்ம ஊர் டெம்பரேச்சருக்கு வந்து ஒரு மஸ்ட் ஹேவ் ஃபீச்சர்னு தான் நான் சொல்லுவேன். ஃப்யூச்சரில் ஏதாச்சும் நான் கார் வாங்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வென்டிலேட்டட் சீட்ஸை வந்து ஒரு பெரிய ஃபீச்சராக, மேஜர் ஃபீச்சராக வச்சுப்பேன். சன்ரூஃப்மே வந்து எனக்கு பிடிச்ச ஃபீச்சர் அப்படிங்கிறதுனால தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் லிஸ்ட் இருக்கும். நான் நெகோஷியபிளாக ஒரு 2-3 லிஸ்ட்டு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து சன்ரூஃப் வேணும், இல்லை இந்த ஃபீச்சர் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4-5 ஃபீச்சர்ஸ் பார்த்துக்கோங்க. அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ அதை வந்து உங்களுக்கு ஒரு குவான்டிஃபை பண்ணி நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னாலே போதும். ஐ திங்க் தட்ஸ் இட். இதுவே போதும் தான் நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு மிஸ் பண்ணியிருக்கேன்? முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான ஒன்று, எந்த கார் வாங்கினீங்கனாலும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் ட்ரைவ் வந்து ஒரு டைம் கிடையாது, மல்டிபிள் டைம்ஸ் பண்ணுங்கள். இந்த கூச்சலாம் படாதீங்க. உங்களுக்கு அந்த சேல்ஸ் எப்போ வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்னொரு வாட்டி டெஸ்ட் ட்ரைவ் கேட்டாலும் கொடுப்பாரு. நீங்கள் வந்து ஒரு 3 வாட்டியாச்சும் மினிமம் வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம், அவங்க அலோவ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்க டெஸ்ட் ட்ரைவ் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. மெயின்லி வந்து என்னென்னா, சில பேர் வந்து இது வந்து மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் யோசிக்காதீங்க. இந்த ஃபீச்சர் வந்து இதை வச்சுருந்தா மற்றவங்களுக்கு நல்லா இருக்குமா, இந்த கலர் நான் சூஸ் பண்ணால் மற்றவங்களுக்கு பிடிக்குமா, அது எப்படி சொல்கிறது, சில பேர் வந்து என்ன நினச்சிப்பாங்கன்னா, ஓகே இதை வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் போடலாம், இந்த பர்டிகுலர் இதை வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் போட்டால் நல்லாயிருக்கும். என்னென்னா இந்த ஏடாஸ் டெக்லாம் வந்துச்சுல, அந்த டைம்லாம் என்னென்னா நிறைய பேர் வந்து இந்த காரை வாங்கிட்டு எதுக்குன்னா சும்மா இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடலாம் ஏடாஸ் இதை வச்சு. அது ரியல் லைஃப்பில் வந்து அவங்க என்றைக்குமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் டு ஷோ ஆஃப் அதை பண்ணிகிட்ருப்பாங்க, அந்த ஒரு ஃபீச்சர் ஆஃப் பண்ணிகிட்ருப்பாங்க. அது மாதிரி சில இது இருக்கும். நீங்கள் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து கார் நமக்காக தான் வாங்குகிறோம், மற்றவங்களுக்கு வந்து ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக வாங்கலை. அதனால் நீங்கள் என்ன ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் என்ன மேக்ஸிமம் வந்து 2 நாள் போஸ்ட் பண்ணுவீங்களா அதை பற்றி இன்ஸ்டாகிராமில், இல்லை ஏதோ ஒரு சைட்டில், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து கண்டுக்கவே மாட்டீங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பெருசாக வேல்யூ பண்ணாதீங்க. முக்கியமானது இந்த ஆட்டோமேட்டிக் மேனுவல். ஐயோ இதை சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா, இதை சொல்லி முடிச்சிடறேன். ஆட்டோமேட்டிக் வாங்குறதுக்கும் மேனுவல் வாங்குறதுக்கு இந்த சில பேர் வந்து உங்களை வந்து கிளப்பி விட்டுருப்பானுங்க, டேய் ஆட்டோமேட்டிக்லாம் வாங்குவானுங்களா, பொண்ணுங்க தாண்டா ஆட்டோமேட்டிக்லாம் ஓட்டுவாங்க, ஆம்பளை வந்து மேனுவல் தாண்டா ஓட்டுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து வீரவசனம் பேசிகிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி நாய்ங்களாம் ஏதாவது பேசிச்சுன்னா கண்டுக்காதீங்க. உங்களோட கார் இது, உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு அது கம்ஃபர்ட்டாக ட்ரைவ் பண்ணணும்னா நீங்கள் பாயிண்ட் டு பாயிண்ட் ஸ்டாப்பில் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்களா, அது உங்களுக்கு எப்படி இருக்குதுங்கிறத மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி எவனாச்சும் ஒரு கம்நாட்டி வந்து சும்மா இன்ஸ்டாகிராமில் போட்டுட்ருப்பான், மேனுவல் வச்சுருக்கிறவன் தான் ஆம்பளை சிங்கம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருப்பான். அந்த மாதிரி அவன் தான் இருக்கிறே என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய இன்சலாக இருப்பான். ஸோ அந்த மாதிரி பயபிள்ளைங்களெல்லாம் நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க பேசிக்லி. ஏன்னா அவனுங்க வந்து ஒரு கார் எந்தூசியாஸ்ட்லாம் கிடையாது, சும்மா எல்லோரும் சொல்கிறாங்க நம்மளும் சொல்லுவோமேன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. நீங்கள் பெங்களூர் இந்த மாதிரி இடத்துல ஒரு ஹெவியான சிட்டி இதுக்குள்ளே போகிறீங்க, ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஓகே இது ரொம்ப ரொம்ப டஃப் மேனுவலில் போகிறது அப்படிங்கிறது. பாவம் ஏதோ முன்னாடி அடிச்சிருக்கு. ஸோ அதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. பேசிக் திங், காரை வந்து நீங்கள் உங்களுக்காக வாங்குறீங்க, அடுத்தவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், அதெல்லாம் நீங்கள் யோசிச்சுக்காதீங்க. உங்களுக்கு மேனுவலை விட ஆட்டோமேட்டிக் தான் கம்ஃபர்ட் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக அதை வாங்கி ஓட்டுங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நாம் வந்து 2025 வாழ்ந்துட்டுருக்குறோம். இன்னுமா உட்காந்துக்கு இருந்துட்டு இது ஓட்டினா தான் ஆம்பளை, அது ஓட்டினா தான் ஆம்பளைன்னு பேசிகிட்டு இருந்தானா செப்பலே அவனை வச்சு விட்டு போயிட்டே இருங்க. வேறு என்ன இருக்கிறது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. பார்த்துக்கோங்க.
இதை தவிர வேறு எந்த பாயிண்ட்டுமே இல்லை. பெரிய ஸ்பீட் பிரேக்கரை போட்டு வச்சுருக்கேன். சொல்லுங்கள், வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னாலும் சொல்லுங்கள், நான் அதை பற்றியும் வீடியோ போடுறேன். எனக்கு என்னென்னா இப்போ நான் கொஞ்சம் அதிகமாக கான்டென்ட் க்ரியேட் பண்ணலான்னு தான் இருக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் வேறு கார்ஸ்லாம் நான் ட்ரைவ் பண்ணுவேன். ஸோ அதை பற்றியும் உங்களுக்கு நான் ரிவ்யூவில் சொல்கிறேன் என்ன கார்னு அப்படின்னா. இவனுங்க தீபாவளி லீவு இதுங்கிறதுனால கொஞ்சம் பிஸி ஆகிட்டானுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் மோஸ்ட்லி வர்ச்சுவஸ் ஜிடியும் கைலாக் இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுவேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தேட். அவ்வளோதான் மக்களே, இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.